நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கார்டன் ஐடியாஸ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளரி தாங்க. வெள்ளரி நம்ம தோட்டத்தில் நல்ல வெயில் நாள்ன்றதால இன்றைக்கி போடலான்றதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டியை வச்சு நல்லா மணலை நல்லா கொத்தி விட்டேங்க. கொத்தி விடுறது மூலயமா நல்லா மணல் இளகி நல்ல ஒரு வளர்ச்சியை தரும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் விதை முளைச்சி வர்றதுக்கு இந்த மாதிரி கொத்தி விடுறதும் ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி இந்த மணலை நல்லா கொத்தி விட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கொத்தி விட்டதுக்கப்புறம் மேலே நல்லா நல்லா தூவி விட்ட மாதிரி தண்ணியை இறச்சி விட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இதை நான் திரும்ப கொத்த ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி கொத்துறது மூலயமா மணல் நல்லா இளகி நல்ல ஒரு வளர்ச்சி விதை சீக்கிரம் தரும். இப்போ பார்த்திங்கன்னா விதையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த விதை நான் ஒரு பழம் வாங்கியிருந்தேங்க. ஒரு வெள்ளரி பழம். அதுலேருந்து கலெக்ட் பண்ணி வச்ச விதைங்க தான் இது. ஒரு குழிக்கு நான் 3 விதைன்றத மூலயமா நான் விதைக்கிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு 3 விதை போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு பாத்திக்கு ஒரு 3 விதை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி மணலை பாத்தி கட்டுறது மூலயமா தண்ணி அதிகமாக சேமிக்குங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மழை பெஞ்சால் கூட தண்ணி அதிகப்படியான நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படாதுங்க. பார்த்திங்கன்னா மணலை விதைச்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே வருடாத மாதிரி போட்டாவே போதுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி தடவை விதைச்சி முடித்த உடனே தண்ணி லேசாக கையால் தெளித்தாவே போதுங்க. இந்த கையால் தெளிக்கிறது மூலயமா தண்ணி அதிகப்படியாமல் வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு விதை கொஞ்சம் உள்ளார மண்ணுக்குள்ளார போகாத இருக்குங்க. மண்ணுக்குள்ளார நல்லா ஆழமாக போயிடுச்சுன்னா தண்ணி நம்ம ஊற்றுறது மூலயமா வளர்ச்சி தராத இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தூவுறது மூலயமா நல்ல ஒரு வளர்ச்சி தருங்க. தண்ணி அதிகமாக நம்மள சேமிக்க முடியுங்க. வெள்ளரி அதிகமாக வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய கொடிகளில் அதுவும் ஒன்றுங்க. வெள்ளரி, கிருணி, தர்பூசணி, குமட்டி பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிலுக்கு தாங்கக்கூடிய ஒரு காய்கறியாகவும் நல்ல ஒரு பழமாகவும் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி 5 இலை விடுங்க. 5 இலை விட்டுறதுனாவே கொடி மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பந்தல் மாதிரி போடலாம். இல்லைனா மேலே குச்சி வச்சு கூட கட்டலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கொடிக்கு ஒரு குச்சின்ற இதை மேலே பந்தலில் ஏற்றி விட வச்சுருக்கேங்க. இந்த குச்சி மூலயமா அந்த கொடி மேலே ஏற பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க. பாருங்கள், மொட்டு விட்டு பூவோட அளவுக்கு வந்துருச்சுங்க. அந்த கொடிகளை நான் எந்த ஒரு கயிறு மூலியமாகவும் நான் கட்டலைங்க. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த வாழை நாரும் ஒரு சின்ன ஒரு நாராலேயும் சின்ன சின்ன கொடியாலையும் மட்டும்தாங்க அது மேலே கட்டுறேன். நல்லா பாருங்கள், அது வாழை நாராலையும் ஒரு கொடியை பிச்சு நான் அது மூலயமா இந்த கொடி மேலே கட்டுறேன். கயிறு மூலயமா ஒரு கம்பி மூலயமாவோ இல்லை கயிறு மூலயமாவோ நம்ம கட்டுறதால கொடி கொஞ்சம் அந்த இடத்துல கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாழை நார் மூலயமா கட்டுறதால நல்ல வளர்ச்சியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொடி செத்து போகாமல் இருக்குங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அது இந்த கொடி ஏற ஆரம்பிச்சிருதுங்க. அப்புறம் இந்த வாழை நார் கொஞ்சம் மக்கி அதுவே கட் ஆகி தானாக. இந்த மாதிரி நம்மளோட கார்டன் ஐடியாஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நம்ம டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஐடியாஸும் சின்ன சின்ன டிப்ஸும் நான் உங்களுக்காக கொடுக்குறேங்க.